ഫ്രണ്ട്സ്, ഇന്ന് ഞാൻ വന്നിരിക്കുന്നത് ഒരു ഇല സാപ്പാടാണ്. நம்ம இலையில கட்டுறது. ஸ்கூல்லெல்லாம் போகும்போது இலையில தான் கட்டி கொடுப்பாங்க. டிஃபன் பாக்ஸ்லெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் காலையில் சட்னி தொகையிலும் அந்த வறுவல் எல்லாம் போட்டு கட்டி நம்ம பேக் பண்ணி ஸ்கூலில் எடுத்துன்னு போய் சாப்பிட்ற வேலைக்கு மத்தியானத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரும் டேஸ்ட்டு மாதிரியும். அந்த வாசனை இப்போ கூட அப்படியே நம்ம வாயிலே இருக்குது அந்த டேஸ்ட்டு. அம்மா அப்படி தான் கட்டி கொடுப்பாங்க மத்தியானத்துக்கு ஸ்கூலுக்கு போகும்போது. உங்களுக்கு அந்த சாப்பாடு எப்படி செய்கிறதுங்கிறத நான் நமக்கு காமிக்கிறேன். சட்டுன்னு நம்ம இலை சாப்பாடு மாட்டு வரேன், நீங்களும் வாங்க சாப்பிடும். இப்போ ஒரு தொகையில் பண்ண போகிறோம். தேங்காய், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகு பொடி கலருக்காக, உப்பு தேவையானது, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு கரெக்டு 3 வற்றல் மிளகு நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்துக்கணும். நம்ம அடுப்பு இருந்தால் அடுப்பில் கூட சுட்டுக்கலாம். இந்த தேங்காய் சுட்டு சட்னி அடித்தா கூட சூப்பராக இருக்கும். இது நம்ம மிக்சியில் தானே பண்ண முடியும், இங்கே அடுப்பு இல்லாததுனால மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மிக்கல் இருக்கிறவங்க அம்மிக்கல்லில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக அரைக்கணும். அப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இனி நம்ம பொதி சாப்பாட்டுக்கு ஒரு மெயினானது டிஷ்ஷு முட்டை ஆம்லெட்டு. கறிவேப்பிலை அது போட்டிருக்கேன், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய். இது ஒரு வெரைட்டி முட்டை ஆம்லெட்டா. பச்சை மிளகு 1, 2 நம்ம காரத்துக்கு ஏற்ற, சின்ன வெங்காயம் ஒரு 3, இஞ்சி கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு முட்டை ஒரு 2. மஞ்சத்தூள் எதுவும் போடக்கூடாது. நல்லா உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணால் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடலாம். கொஞ்சம் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை முட்டை போட்டுக்கலாம். இதுதான் பொதி சாப்பாட்டுக்கு மெயினான டிஷ்ஷே. அப்போ நமக்கு ஆம்லெட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செய்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த முட்டை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கனமாக இருக்கும், இது நல்லா திக்காக இருக்கும். ஸ்லோவிலே வச்சு வேகட்டும். பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுவே போதுமே, நமக்கு வயிறு நிறைஞ்சிடும். இலை சாப்பாட்டுக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அந்த காலத்தில் எங்கே இவ்வளோ பெரிய ஃபிஷ் எல்லாம் வீட்டில் சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கும். அது வாங்கி வறுத்து சாப்பாடு பொதியில் நம்ம கட்டி தருவோம் அம்மா. இது காராமணி நீட்டு காராமணி. இது ஃப்ரை மாதிரி பண்ணுறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதில் ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு தட்டி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். தண்ணி ஊற்றி ஒரு 3/4 வெந்த உடனே தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், ஒரு 1/4 கிளாஸு. 3/4 வெந்த பிற்பாடு எண்ணெய் ஊற்றி அப்படியே செவரே எடுக்கணும். இது ஒரு ஃப்ரை, பொரியல் கிடையாது, ஃப்ரையை, மீன் ஃப்ரையை. இன்னும் நமக்கு தொகை காமிக்கிறேன் நான். சாப்பாடு கட்டம் நம்ம சின்னதாக இலையை இதில் வாட்டி எடுத்துக்கலாம். அடுப்பு இருக்கிறவங்க அடுப்புக்கு மேலே வச்சு அப்படியே லேசாக வாட்டி வதக்கி எடுத்துக்கணும். இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும் நம்ம கெட்டும்போது. சாதம் சொத நல்லா இருக்காது, சூப்பராக இருக்கும். காலையில் கட்டினா மத்தியானத்துக்கு சாப்பிட்டா அந்த இலை வாசனையோட பயங்கர டேஸ்ட்டும் வாசனையுமா இருக்கும். நம்ம மந்தார இலையில் தானே அங்கே எல்லாம் கட்டுறோம். நாங்கள் கேரளாவிலெல்லாம் இதில் தான் எங்களுக்கு ஸ்கூல்லெல்லாம் தந்து அனுப்புவாங்க சாப்பாடு. ஒரு மினிட்டு வதக்கி எடுத்தால் போதும். அப்போ நம்ம இலை சாப்பாடு கட்டலாம். ஒரு சின்ன இலையாக இருந்தது, அடியில் நம்ம பேப்பர் மடிச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த இலை மாதிரி ஒன்று வச்சுருக்கு. நம்மள தேங்காய் துவையல், மீன் வறுத்தது, முட்டை ஆம்லெட்,
காராமணி பொரியல். இது மதியம் ஆகும்போதேக்கு பயங்கர ஒரு வாசனையாக வாசனை அப்படியே தூக்கும். இது திறக்கும்போது அந்த முட்டை ஆம்லேட்டினுடையதும் அந்த துவையலினுடையதும் எல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு தூக்கும். மீனெல்லாம் இவ்வளோ பெருசு எங்கே கிடைக்கும்? சின்ன சின்ன மீன் தானே. அப்போது நான் பெரும்பாலும் எங்களுக்கு வீட்டிலே வந்துடுவேன். நாங்கள் ஸ்கூலுக்கிட்டே அரைக்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுவோம். பசங்க எல்லாம் எடுத்துன்னு வரும் சாப்பாடு. நான் எப்படின்னா ஆசைப்பட்டால் தான் கட்டி தந்து அனுப்புவாங்க. ரொம்ப மதியமாக திறந்து பார்க்கலாம். இப்போ காலையில் தான் இது செஞ்சுருக்கு. மதியம் திறந்து பார்க்கலாம். அவ்வளோ வாசனையும் சூப்பருமாக இருக்கும். நம்ம ஒரு ரப்பர் பால் போட்டுக்கலாம் இது மேலே. அப்போ நம்மளை சாப்பாடு ரெடி ആയിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമ്മുടെ സ്വാദിഷ്ടമായ ടേസ്റ്റിയായ പൊതിച്ചോറ് സൂപ്പർ. அந்த இலையோட வாசனையும் சட்னியோட வாசனையும் முட்டையோட வாசனை எல்லாம் பயங்கரமாയിട്ട് தூக்குது. അപ്പോൾ നമ്മളുടെ ടേസ്റ്റിയായ പൊതിച്ചോറ് பொதி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சாப்பிட்டோம், நல்லா இருக்கு. அப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கட்டி கொடுங்க. ட்ரெயின் ட்ராவலுக்கு எல்லாமே இது சூப்பராக இருக்கும். அப்போ தேங்க்யூ.